அவங்க மேல்முறையீட்டு அப்பீலுக்கு வர்றாங்க. அப்பீல் வரக்குள்ள பெஞ்ச் டபுள் ஜட்ஜிகிட்ட வருது இந்த வழக்கு. இந்த வழக்குள்ள மாண்புமிகு நீதியரசர்கள் எம்.எஸ். ரமேஷ் அண்ட் என். செந்தில்குமார் ஆகியோர் அமர்வில் வந்து இந்த வழக்கு வருது. இந்த வழக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு ஷோ த ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஒரு நீதிபதி எப்படி சொல்கிறாரு ஒரு வழக்கன்னா, உனக்கு முடி வந்து நிற்கிற வைக்கல யார்? சீனியர் கவுன்சிலா? அவர் எவ்வளோ பெரிய ஆள்? அவர் உனக்கு என்ன உறவு முறை? அக்யூஸ்ட் உனக்கு என்ன உறவு முறை? அண்ணனா, தம்பியா, சொந்தமா, பந்தமா, ஜாதியா? எதுவும் கிடையாது. பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன நியாயம் இருக்கிறதோ அதே அளவு குற்றம் செய்தவனுக்கும் இருக்கிறது ஒரு நீதிபதியின் பார்வையில். அதுக்கு பிறகு அந்த அபியூஸ்மெண்ட்டை ஏற்படுத்தியவர்களோடு நீங்கள் சகஜமாக பழகுவீர்களா? ரெண்டாவது 1.5 வருஷம் கழிச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எஃப்ஐஆர் அபியூஸ்லேருந்து 1.5 வருஷம் கழிச்சு. ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குன்னா 1.5 வருஷம் கழிச்சு நீங்கள் புகார் அளிப்பீர்களா? அதுவே முரண்பாடு இந்த வழக்கில். நீதிமன்ற கருத்து சொல்லிட்டு குழந்தைகள் சாட்சியை பற்றி சொல்கிறாங்க பாருங்க. குழந்தைகள் சாட்சி ஆபத்தான சாட்சிகளாக கருதப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் எளிதில் பாதிக்கக்கூடியவர்கள், வடிவமைக்கப்படுவார்கள். டிங்கரிங் பண்ணிடலாம். அதாவது இரும்பு திரைன்னு சொல்லி ஒரு படத்துக்கு அழைச்சிட்டு போய் போனதா சொல்லி அங்கே ஊரப்பாக்கத்தில் வச்சு ஒரு வீட்டில் வச்சு ஒரு அது லாட்ஜ் மாதிரி இருந்துச்சு, அது மண்டபம் மாதிரி இருந்துச்சு, அதில் ரூமுக்குள்ள வச்சு என்ன பாலியல் அபியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு அந்த குழந்தைய மறுபடியும் போலீஸ் அழைச்சிட்டு போகவே இல்லை. அழைச்சிட்டு போயிருக்கணும்ல, அந்த இடத்த காமிக்கணும்ல, எந்த இடம் அது செய்யவே இல்லை. நிறைய மிஸ்டேக்ஸ் இதில் அவ்வளோ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருக்கு. நிராகரிக்கிறது மட்டும் இல்லை, எச்சரிக்கையோட நீங்க ஹேண்டில் பண்ணணும். குழந்தை மிக ஆபத்தான சாட்சின்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட். குழந்தையோட எவிடன்ஸ். சார் வணக்கம். வணக்கங்க சார். சமீபத்தில் நிதியரசர் செந்தில்குமார் அவருடைய தீர்ப்பு போஸ்கோ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருந்தாரு. அதை நம்ம வந்து அதை பற்றி நம்ம விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அதுதான் இன்னைக்கு நம்ம பேசு பொருளாக எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த தீர்ப்பை பற்றி அந்த நீதிபதியினுடைய சாராம்சத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இது ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் எம்.எஸ். ரமேஷ் அண்ட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் என். செந்தில்குமார் சார், மாண்புமிகு நீதியரசர்கள் அவங்க மறுபடியும் வந்த வழக்கு தான். 28/4/2025 அன்னைக்கு தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க அந்த தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஒரு போக்சோ நீதிமன்றம் காவல் நிலையம் பார்த்திங்கன்னா டி நகர் காவல் நிலையம், பால் உமன் போலீஸ் ஸ்டேஷனு சார்ந்த காவல் நிலையம். இந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் எலாபரேட்டட். இந்த லோயர் கோர்ட்டில் வந்து இந்த தண்டனைகள் வழங்கப்பட்டு விடுகிறது. கிரிமினல் அப்பீல் தான் வர்றாங்க. லோயர் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீதிமன்ற தரவுகள் இருப்பதனால கொஞ்சம் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து வாசிக்கணும், தவறுகள் ஏற்படக்கூடாது. கீழமை நீதிமன்றத்தில் வந்து அக்யூஸ்ட் 1 பேரெல்லாம் வேண்டாம், ஏன்னா அக்யூட்டல் ஆகிட்டாங்க. அக்யூஸ்ட் 1 அவங்களுக்கும் A2 2 அக்யூஸ்ட் இந்த வழக்கில். அந்த அக்யூஸ்ட் 1 ஐபிசி 376 சப்கிளாஸ் 3 ரீட் வித் 109 மீதமுள்ள இயற்கை வாழ்க்கைக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 50,000 அபராதம், தவறினால் 6 மாதம் எளிய சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஐபிசி 366 கீழ் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஐபிசி 366 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். 10,000 அபராதம் கட்ட வேண்டும். தவறினால் 3 மாதம் எளிய சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஐபிசி 389 கீழ் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்க வேண்டும். தவறினால் 3 மாதங்கள் எளிய சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். மற்றும் பிரிவு 506 சப்கிளாஸ் 2 ஐபிசி 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். அனைத்து தண்டனைகளும் ஏக காலத்தில் ஒரே நேரத்தில். இது எப்படின்னா ஏக காலங்கிறது நிறைய பேர் குழப்பம் இருக்கு. ஒரு தண்டனை முடிஞ்சோன்னு தான் இன்னொரு தண்டனை ஸ்டார்ட் ஆகும். அதில் ஏக காலம். A2 அந்த அவருக்கு பார்த்தீங்கன்னா ஐபிசி 376 சப்கிளாஸ் 3 ஐபிசியில் 366 போக்சோ, அதில் போக்சோ போட்டிருக்கு. ஏன்னா போக்சோ வழக்கு 2012 கீழ் மாறாக ஐபிசி 376 கீழ் மீதமுள்ள இயற்கை வாழ்க்கைக்கு ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் தொகையும் ஏறும். தவறினால் 50,000 6 மாதம் எளிய சிறை தண்டனை வேண்டும். அப்புறம் ஐபிசி 366 கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கடுங்காவல் சிறை தண்டனை, தவறினால் 10,000 3 மாதம் எளிய சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். அனைத்தும் ஒரே நேரத்தில் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து மாவட்ட நீதிமன்றம் போஸ்கோ நீதிமன்றத்தில் வழங்கிறாங்க. அவங்க மேல்முறையீட்டு அப்பீலுக்கு வர்றாங்க. அப்பீல் வரக்குள்ள பெஞ்ச் டபுள் ஜட்ஜிகிட்ட வருது இந்த வழக்கு. இந்த வழக்குள்ள மாண்புமிகு நீதியரசர்கள் எம்.எஸ். ரமேஷ் அண்ட் என். செந்தில்குமார் ஆகியோர் அமர்வில் வந்து இந்த வழக்கு வருது. இந்த வழக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு ஷோ த ஜட்ஜ்மெண்ட் தெரியுதான்னு தெரியல. க்ளோஸில் ஆமாம், ஜட்ஜ்மெண்ட்டில் முதல் அந்த இண்டெக்ஸ் எல்லாம் போட்டு முடித்த பிறகு நீதியரசர் வந்து எப்பொருள் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவன் போட்டு அதை டிரான்ஸ்லேட்டரும் பண்ணுறாரு. இந்த விஸ்டம் அப்படிங்கிறது என்ன, ஜி போப் அவர் என்ன சொல்லியிருக்காரு, மெய்ஞானம். இந்த என்னுடைய மெய்ஞானத்தில் இந்த வழக்கு எப்படி இருக்கு, யார் சொன்னான்னு, எத்தனை சாட்சிகள் சொன்னான்னு, எத்தனை ஆதாரங்கள் சொன்னான்னு நம்ம விசாரிக்கிற நமக்கு கூட மெய்ஞானம் இருக்குல்ல, விஸ்டம். அதுதான் விஸ்டம்.
அந்த விஸ்டம் படி நீ வழக்க விசாரிக்கணுங்கிறதா வள்ளுவன். ஏன்னா நம்மளுடைய சாட்சிய சட்டம்லாம் இப்போதான் இருக்கு, 100 ஆண்டுகளுக்குள்ள, 75 ஆண்டுகளுக்கு, சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவன்ட்ட இருந்திருக்கு. அதாவது ஒரு நீதிபதி எப்படி சொல்றாரு ஒரு வழக்கன்னா, உனக்கு முன்னாடி வந்து நிக்கிற வக்கீல் யாரு? சீனியர் கவுன்சிலா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அவர் உனக்கு என்ன உறவு முறை? அக்யூஸ்ட் உனக்கு என்ன உறவு முறை? அண்ணனா, தம்பியா, சொந்தமா, பந்தமா, ஜாதியா? எதுவும் கிடையாது. பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன நியாயம் இருக்கிறதோ அதே அளவு குற்றம் செய்தவனுக்கும் இருக்கிறது ஒரு நீதிபதியின் பார்வையில. அதான் மெய்ஞானம். யார் சொன்னான எப்பொருள், யார் சொன்னான அப்பொருள், அந்த விஷயத்தை மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவன் உன்னோட மெய்ஞானத்தால கண்டுபிடிக்கிறது தான் அறிவு, விஸ்டம் அப்படின்றதுதான் அந்த நீதிபதி முதல்ல மேற்கோள் வள்ளுவனே காட்டுகிறார். வள்ளுவனை காட்டிட்டு அப்படியே போகுது அந்த வழக்கு, அப்படியே ஜேர்னியாகி போகல. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஒரு தீர்ப்பில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பக்கங்களுக்கு மேலே இருக்கு. அதை பேசணும்னா குறைந்தபட்சம் இதை நான் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே எனக்கு 15 நாளைக்கு மேலே ஆயிருக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லை. பட் இது ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தவருக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கணும். ஒருத்தர் கொடுத்த தீர்ப்பை, ஒரு மாண்புமிகு நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை தமிழிலும் ஆங்கிலம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நான் ரெடி பண்றதுக்கு எனக்கு 15 நாள் ஆயிருக்கு. இப்போ காலதாமதம் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். பெரிய விஷயங்க. எடுத்த கௌத்தன்னு முடிக்க முடியாது. நெறியாளர் ஒருத்தரோட லைஃப் போயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். அப்படியே எப்படி சொல்றது, அதை விட ஒரு தவறான அநீதி ஆயிடுங்க. நீதி வந்து அநீதி ஆயிடும். போட்டீங்கன்னா அநீதி ஆயிடும். சின்ன சேஞ்சஸ் தான், வழக்க போயிடும். அப்ப இவர் என்ன சொல்றாரு, ஒரு குழந்தைகளுக்கு எதிரான சட்டம் அந்த மாநாடுல யுஎஸ்ஏல எப்படி பாக்குறாங்க, ஒரு பாலியல் வழக்கை எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. சிங்கப்பூர்ல எப்படி பாக்குறாங்க இந்த பாலியல் வழக்குகளை அப்படின்றத அவர் தெளிவுபட சொல்றாரு. ஜப்பான் எப்படி பாக்குறாங்க இந்த பாலியல் வழக்குகளை, ஜெர்மனி எப்படி பாக்குது இந்த வழக்குகளை, அப்படின்னு ஒண்ணா இந்த வழக்கு வந்து அப்படி டிராவல் ஆகி போகுது. மலேசியா, சிங்கப்பூர்லாம் சொல்றாங்க. ஆமா, எல்லா நாட்டிலையும் எப்படி இந்த விஷயத்த வந்து ஃபேக்ட் இதை எப்படி அணுகுறாங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. ஏன்னா அதான் எப்பொருள் யார் வாய் கேட்கணும், மெய்ப்பொருள் காணணும்ல. நான் எடுத்த கௌத்தம் விடுதலை பண்ணல இந்த வழக்குல, நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றேன். எத்தனை நாட்கள் இந்த நீதி அரசர்களுக்கு தூக்கம் கெட்டிருக்கும் தெரியுமா? எப்படி இதை படிச்சு 15 நாள் நான் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஆயிருக்குன்னு சொல்றேன். 15 நாள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஆயிருக்கேன். நமக்கே இவ்வளவு நேரம் தேவைப்பட்டது, இவ்வளவு நாட்கள் வந்து அது ஆல்ரெடி இருக்கிற ஒண்ணை படிக்கிறதுக்கு எனக்கு நாட்கள் டைம் ஆயிருக்கு. இந்த வழக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுமி ஒன்று வந்து பாலியல் அபியூஸ் ஆயிடுறாங்க. பாலியல் அபியூஸ்ல 2 அக்யூஸ்ட், ஒரு பெண்ணு ஒரு ஆண். அந்த பெண்ணுடைய அந்த ஆண் வந்து எதிர்த்த வீட்டுக்காரர். இது அந்த பெண் வந்து அவங்க வீட்டுக்கு டியூஷன் படிக்க போகுது. யாரு? அந்த பெண் வீட்டுக்கு டியூஷன் படிக்க போகுது இந்த குழந்தை. அப்ப இவர் மேல உள்ள அஃபேர்ல இவருக்கு அந்த பெண்ணை பலியாக்கிட்டுங்கிறதா வழக்கு. சிம்பிளா சொல்ல போனா இந்த வழக்கு அப்படியே ஜேர்னி ஆகுது. சாட்சிகள் PW1 அந்த விக்டிமு, PW2 அவங்க அப்பா அம்மா, அப்படியே போகுது. டாக்டரு எல்லாமே அந்த வழக்கில் சாட்சிகளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டு சட்டமும் என்னென்ன சொல்லுது இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அபியூஸில். சர்வதேச குழந்தைகள் உரிமைகள் மாநாட்டில் அமெரிக்க குறியீட்டு தலைப்பு 18 மற்றும் குற்றவியல் நடைமுறை வழங்குகிறது இந்த குழந்தைகளுக்கு எதிரான உச்சி மாநாட்டில். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையா அந்த வழக்கை சொல்லிக்கிட்டே வரக்குள்ள அந்த PW1 வந்து டேட்டிங் போகலாம் அப்படின்னு இவங்க கூப்பிட்டதா அந்த குழந்தை சொல்லுது. டேட்டிங்னா என்ன அப்படின்னு அந்த குழந்தை டிஸ்கஸ் பண்ணுது. டேட்டிங்னா வந்து சும்மா போய் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அழைச்சதா வழக்கு. அப்போ PW வந்து ஒரு அறைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. யாராவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அழைச்சிட்டு போனாங்க. அந்த அறையில் தான் எனக்கு அபியூஸ் நடந்துருச்சு அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். ப்ளஸ் அந்த வீட்டில் இருந்த டாலர் பணம் இது எல்லாத்தையும் வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த குழந்தை கொடுத்துட்டு இவங்க எல்லாத்தையும் அடவு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போகுது. இதில் இந்த வழக்கில் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பையன் இருக்கான், லவ்வர் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவன் டெல்லி டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த நகை அடவு வச்சதாகவும் இந்த வழக்கில் இருக்குது. இது இப்படியே ஒரு மாதிரி பெரிய வழக்கு. அது என்னென்ன காணாமல் போயிருந்தவங்க வீட்டிலன்னா 10,000 பணம், 13,000 ரியால்கள், ஏடிஎம்லேருந்து எடுக்கப்பட்ட 4,000, 4,500 காணாமல் போன குழந்தை. இதெல்லாம் வந்து பணிப்பெண்களை குற்றம் சாட்டினார். முதல்ல பணிப்பெண் தான் இந்த வழக்கு வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி வழக்கு போணுச்சு. அது அவளை கோர்ட்டுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்றத நீதிமன்றம் கவனிக்குது. இதுக்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா, PW1 காவல்துறையிடம் சொன்னதுக்கும் நீதிமன்றத்தில் சொன்னதுக்கும் கிராஸில் சொன்னதுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஒன்னே ஒன்று இதுவாகலை.
ரெண்டாவது உங்களுக்கு ஒரு அபியூஸ்மெண்ட் ஏற்பட்டுருதுன்னா அதுக்கு பிறகு அந்த அபியூஸ்மெண்ட்டை ஏற்படுத்தியவர்களோடு நீங்கள் சகஜமாக பழகுவீர்களா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா அதுக்கு பிறகு அம்மா, அக்கா, தாயின்னு சொல்லி அந்த லேடிஸ் கூட பழகிருக்கு. ஒரு லேடி இன்வால்வ்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களோட பழகிருக்கு. இது நீதிமன்றத்துக்கு பெரிய சந்தேகத்தை இருக்கு. ரெண்டாவது 1.5 வருஷம் கழிச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எஃப்ஐஆரே அபியூஸ்லேருந்து 1.5 வருஷம் கழிச்சு. ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குன்னா 1.5 வருஷம் கழிச்சு நீங்க புகார் அளிப்பீர்களா? அதுவே முரண்பாடு இந்த வழக்குல. காவல் நிலையத்துல புகார் அளிக்க. ஆமா, அதுவும் ஒரு இங்க வழக்கறிஞரை டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்க புகார் அளிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 1.5 வருஷம் 1.5 வருஷம் அது நீதிமன்றம் வந்து ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அந்த பதிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா அஃபென்ஸ் நடந்தது 10/7/2018 நடந்ததாக கூறப்பட்டாலும் சம்பவம் 10/7/2002 நிரூபிக்க அரசு தரப்பு எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. அஃபென்ஸ் நடந்ததா ஒரு டேட் சொல்றாங்கல்ல, அந்த ப்ராசிக்யூஷன் சைடு நிரூபிக்கவே இல்லை. ஏன்னா புகார் வந்து 5/11/2019 அன்றுதான் கிடைக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு நீங்க புகார் அளிக்கிறீங்க. அதாவது இப்போ இந்த குழந்தைகள் சாட்சியத்தை வந்து எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மிகவும் அபாயகரமான சாட்சி, ஆபத்தான சாட்சி, குழந்தைகளை யாரும் டியூன் பண்ண முடியும் எளிதா. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூட சொல்லும். ஐஸ்கிரீம், ஒரு செல்போன், ஒரு அதான் எவிடன்ஸ் ஆக்ட் அதான் சொல்லுது. அற்ப பொருட்களை காமித்து கூட அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். அதனால குழந்தைகள் சாட்சி ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ளணும். குழந்தைகள்கிட்ட அதுக்கு முன்னாடி சில கேள்விகள், நீங்க ஓரல் கேள்விகள் கேளுங்க. ஓரல் கேள்விக்கு அந்த குழந்தை கான்சியஸோட பதில் சொல்லு. குழந்தை யாரும் மிரட்டிய சாட்சி சொல்ல வைக்கலாம். நான் வந்து இங்க தற்கொலை பண்ணிக்குவேன், நீ சாட்சி சொல்லலாம் அப்படின்னு மிரட்டினா கூட சாட்சி சொல்லுவாங்க. ஸோ குழந்தைகளுக்கு சத்திய பிரமாணத்தை பற்றியான புரிதல் இருக்காதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. 18 வயசு கீழே தான் குழந்தை. நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர சத்திய பிரமாணம் அதோட ஒர்த்து என்னன்னு குழந்தைக்கு புரியாது. ஸோ நீங்க அதுக்காக குழந்தைய சாட்சியை நெக்லெக்ட் பண்ணணும்னு சொல்லலை. பட் அவங்கள சாட்சியை வந்து நீங்க ரொம்ப தெளிவாகவும் ஜாக்கிரதையாகவும் ஹேண்டில் பண்ணணும். அவங்கள குழந்தைகள்ல மனச்சிதைவு ஏற்பட்டக்கூடாது. நீங்க ஏதாவது கிராஸ்ல கேட்கப்பட்டிருந்தாக்க அந்த மாதிரி நீங்க செஞ்சிடக்கூடாது. அடுத்தது நகையெல்லாம் வந்து முத்தூட் ஃபைனான்ஸ்ல இருந்து மீட்கிறாங்க. இந்த வழக்குல அடகு வச்ச நகையெல்லாம் மீட்கிறாங்க. ஆனா A1 குறிப்பிட்ட தேதியில் அவளை முத்தமிட்டிருந்தாலும் அந்த தேதியில் ஆதாரத்தாலும் உறுதிப்படுத்தவில்லை. அதே போல் தேதி மற்றும் தொடர்பான முதல் சாட்சி உறுதிப்படுத்தும் ஆவண ஆதாரங்களை எதுவும் எந்த சாட்சியத்தாலும் உறுதிப்படுத்தவில்லை. யாருமே வந்து ஐ விட்னஸே கிடையாது இந்த வழக்குல. எல்லாமே ஏரிங் சைடு விட்னஸ் தான் அப்படின்றத நீதிமன்றம் கருத்தில் கொள்ளுது. அது எல்லாத்தை விட அந்த PW2 அண்ட் PW3 இருக்காங்கல்ல, அவங்க தான் முக்கியமான சாட்சிகள், பெண்ணின் குழந்தைகள் பெற்றோர். ஆனா அவங்க வந்து இந்த வழக்குல வந்து பணத்தை கொண்டு கொடுத்துருச்சு, நகையை கொண்டு கொடுத்துருச்சுங்கிறத ரிப்பீட்டடா சொல்றாங்க. ஸோ யுவர் மோட்டிவேஷன் உங்க குழந்தை அபியூஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றதே இல்லை. நீங்க வந்து பணங்காசு போயிட்டு கொடுக்கல் வாங்கல் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபைனான்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் நீங்க சொல்றீங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்து மருத்துவர் இந்த சாட்சியில் வந்து மிக முக்கியமான சாட்சி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண் சமீப ஆண்டுகளில் பாலியல் செய்ததற்கான உடம்புல எந்த இது இல்ல, துன்புறுத்தலுக்கான தீண்டுதல் எதுவுமே இல்ல அப்படின்றதே மருத்துவர் சொல்லிடுறாரு. அது முக்கியமான சாட்சி. ஏன்னா அதுதான் மெட்டீரியல் விட்னஸ். பாலியல் அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து எனக்கு குறுந்தகவல் அனுப்புனாங்கலாம் சொன்னாங்கல்ல, செல்போன்லாம் கைப்பற்றப்படவே இல்லை. செல்போன் கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும், டேட்டா எடுத்து கொடுத்துருக்கணும். அதெல்லாம் நீதிமன்றத்துல கொடுக்கவே இல்லை. அப்ப இது எல்லாத்தையுமே நீதிமன்ற கருத்து சொல்லு. குழந்தைகள் சாட்சியை பத்தி சொல்றாங்க பாருங்க. குழந்தைகள் சாட்சி ஆபத்தான சாட்சிகளாக கருதப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் எளிதில் பாதிக்கக்கூடியவர்கள், வடிவமைக்கப்படுவார்கள். டிங்கரிங் பண்ணிடலாம், சொல்லி மனப்பாடம் பண்ணி எழுதுறோம்ல, எளிதில் வந்து நீங்க அந்த குழந்தைகளை வந்து எதையுமே ஈஸியா சொல்லிடலாம். ரைம்ஸ் சொல்லுமானா சொல்லும் டக்குன்னு. அந்த மாதிரி குறுக்கு விசாரணையின் போது குழந்தையின் நடத்தையும் பதிவு செய்ய வேண்டும். மேலும் அத்தகைய குழந்தை சாட்சியம் அவரது தன்னார்வ வெளிப்பாடா மற்றும் மற்றவர்களின் செல்வாக்கால் ஏற்படவில்லை என்பதையும் பதிவு செய்ய வேண்டும். குழந்தை தானா முன் வந்துதான் சாட்சி சொல்லணும். குழந்தைல யாருமே எந்த சாட்சியும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. அது அரசு தரப்பா இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் சரி, அரசு வழக்கறிஞராக இருந்தாலும் சரி. உனக்கு என்ன தெரியும் வழக்குல சொல்லிட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். நீங்க இல்லாத பொல்லாதையும் சொல்லணும், போலீஸ்ல எழுதியிருக்கிறதெல்லாம் நீங்க சொல்லணும். உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க, உண்மைத்தன்மையோ சொல்லுங்க. உண்மைத்தன்மை தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போயிடுங்க. இதை வந்து நீதிமன்றம் கருத்தில் கொண்டிருக்கிறது. அது பேரு குழந்தை சாட்சியம் மறைமுக நோக்கங்களுக்காக பயன்படுத்த எந்த முயற்சியும் இல்லை என்பதை நீதிமன்றங்கள் கண்டறிதலும், குற்றம் சாட்டப்பட்ட குற்றத்தை அல்லது குற்றமிட்டு தீர்மானிப்பில் நீதிமன்றங்கள் அத்தகைய சாட்சிகளை தூண்டும் சாட்சியத்தை நம்பி இருக்க வேண்டும்.
யாராவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்களாங்கிறது வந்து நீங்கள் அதை ரொம்ப கவனிக்க வேண்டும். ஒரு குழந்தை சாட்சியம் வேறொரு வேண்டுகோளின் பேரில் உருவாக்கப்படலாமோ அல்லது செல்வாக்காக கருதப்பட்டாலோ ஜோடிக்கப்பட்டாலோ அது சாட்சியம் பெற்றதாக கருதப்படுகிறது. ஜோடிக்கப்பட்டிருந்தாலோ செல்வாக்கு இருந்தால் அந்த குழந்தை வெல் ட்ரெயின்டு, தமிழில் பயிற்சி, ஆங்கில சைட்டேஷன்ல ட்ரெயின் இருக்கு, பயிற்சி கொடுத்துட்டாங்க சாட்சி சொல்றது. அப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கக்கூடாது. வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த குழந்தைய தான் சாட்சி சொல்லிட்டு போகணும். ஒரு குழந்தை சாட்சியம் முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட்டதாகவோ அல்லது கற்பிக்கப்பட்டதோ கூறப்படும் நிலையில் பின்னொரு காரணிகள் இருப்பு கீழ்கண்டவாறு நிறுவப்பட வேண்டும் என்றால் மட்டும் அத்தகைய சாட்சிகள் நிராகரிக்கப்படலாம். குழந்தை சாட்சியை எப்படி நிராகரிக்கப்படலாம் அப்படின்றது இருக்கு. பயிற்சி இரையாகி வேறொருவால் பாதிக்கப்பட்ட அத்தகைய சாட்சியை குறுக்கு விசாரணை செய்வதன் மூலம் முரண்பாடுகள் நம்பிக்கை இல்லாத சாட்சியத்தால் நிறைந்த அத்தகைய சாட்சி சந்தேகத்துக்குரிய நடத்தையை அம்பலப்படுத்துகிறது. அந்த குழந்தை வந்து முரண்பாடா சொல்லுதுன்னு வச்சுங்க, இங்க ஒன்று சொல்றது, கோர்ட்ல ஒன்று சொல்றது, விசாரணையில் ஒன்று சொல்றது, குறுக்கு விசாரணை ஒன்று சொல்றது. இன்னும் சொல்ல போனா அந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல பாருங்க, அந்த நீதிபதியோட பார்வை பாருங்க, நீதிமன்றத்தில் அந்த குழந்தை நடவடிக்கையை நீதிபதி வாட்ச் பண்ணணும்னு சொல்லுது ரகசியமா. அந்த குழந்தை யாராவது கண்ணடிச்சு விடுறாங்களா சொல்றாங்களா, நாக்கு எதுவும் துருத்துறாங்களா, சமிக்சை யாராவது செய்யறாங்களா, இல்ல அந்த குழந்தை வந்து ரொம்ப இன்னசென்ட் ஆட்டிடியூவா இருக்கா, இல்ல விவரமா இருக்கா. விவரமா உள்ள குழந்தைகள் வந்து கரெக்டா சொல்லணும், எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் கரெக்டா சொல்லணும். அது மாதிரி எதுவும் கரெக்டா சொல்றாங்களா அந்த குழந்தைங்கிறத கவனிக்கணும்னு நீதிபதி சொல்றாரு. நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துல புழங்குறவருக்கே பல பேருக்கு ஜட்ஜ்மெண்டோட புனிதத்துவம் தெரிவதில்லை. ஒரு தீர்ப்பு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா ஒருத்தவங்க மேல வழக்கு போட்டதுனாலே அவங்க குற்றவாளிகள் கிடையாது. நீங்க தீர்ப்பு நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த விஷயத்த வந்து அதுல அழமையா சொல்றாரு. அது மாதிரி குழந்தைகள் சாட்சி என்ன சொல்றதுன்னா, குழந்தைகள் வந்து நெகிழ்வானவர்கள் மற்றும் எளிதில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர், வடிவமைக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் சாட்சியங்கள் கவனமாக ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுது. குழந்தை வந்து நிகழ்ந்துடும். உன்னை போல உண்டாராசா தங்கமே அப்படின்னு அந்த குழந்தை மனமகிழ்ச்சி அடைஞ்சிடும். உண்மைக்கு பதில் சொல்லக்கூடாது, ஆராய்ச்சி செய்யணும். அது நீதிமன்றத்தோட வேலைன்னு சொல்லுது. சாட்சி சட்டம் சொன்னாலும் அரசு தரப்பு சொன்னாலும் கோர்ட் ஜஸ்டிபிகேஷன் பண்றவங்க அது ரொம்ப ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் குழந்தையோட சாட்சியத்தை எல்லா நிலையிலும் நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்லுது. உச்ச நீதிமன்றமே சொல்லுது. எல்லா நிலையிலையும் நீ குழந்தை விட்னஸ் மட்டுமே வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துற நம்பாத முடியாது. நிறைய அதுல டிஃபிகல்ட்ஸ் இருக்கு, காம்ப்ளிகேட்ஸ் இருக்கு அப்படின்றத குழந்தை வந்து அந்த சாட்சி சட்டம் தெளிவா செய்யுது. குழந்தை சாட்சிய வழக்கில் நீதிமன்றம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் மற்றும் குழந்தை எந்த வகையிலும் பயிற்சி பெறவில்லை என்று உறுதி செய்யணும். குழந்தை யாரும் ட்ரைனிங் கொடுத்துல அப்படின்றத நீங்க ரொம்ப உறுதிப்பட இருக்கணும். அது நீதிமன்ற கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லுது. ஏன்னா பயிற்சி பெற்று தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லுது. இதுவரை வந்து போக்சோ சம்பந்தமான வழக்குகள்ல வந்து நீதிமன்றங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்காக. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிரான ஒரு புதுமையான ஒரு தீர்ப்பாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஆமாம், இது ரொம்ப அதோடு தான் இந்த கேஸ் நம்ம பேசணும்னு சொல்லி பேசுனது. ஏன்னா போக்சோ போட்டாலே கான்வெக்ஷன் கொடுக்கணுங்கிற மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. பட் அது இல்லை, இவ்வளோ விஷயம் ஆராயப்பட வேண்டியது இருக்கு. இதில் சொல்றாங்க, குழந்தை பெரியவர்களை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அப்பா அம்மா சொல்லுவாங்க நகைப்பணம் காணாப்படி இப்படி சொல்லு சாட்சி, இல்ல வீட்டுக்கு வந்தா உதப்ப அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யும்? இந்த மாமா வந்தாரு எடுத்துட்டு போனாருன்னு சொல்லு போக முடியாதுல, எங்கயா? அத எவிடன்ஸ் ஆக்ட் தெளிவா சொல்லுது. பெரியவர்களை கட்டாயப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல குழந்தைங்க இருக்கு அப்படின்றத மிக தெளிவாக சொல்லுது. எந்த அடிப்படையில் சார் கீழ் நீதிமன்றம் வந்து இதுக்கு தண்டனை கொடுத்திருக்கு? என்ன அது நீதிமன்றத்தை அவங்களுடைய விசாரணை முறையை பார்க்கணும். அது அவங்களோட விசாரணை முறை. இது அப்பீல் முறை, இது மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட் இருக்கு. நம்ம அதை சொல்லவே முடியாது. இது அந்த நீதிமன்றம் அந்த பார்வையில அந்த ஆக்டை அவங்க தெளிவா சொல்றாங்க. அதாவது நீதிமன்ற தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவை. பட் நீதிபதிகளோ நீதிமன்றங்களோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை. இதுவும் நீதிபதி தான், ஒரு நீதிபதி தான் எனக்கு சொன்னாரு. ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது யார் வேணுமோ அதை இந்த தண்டனை பத்தாது, இந்த மேல்முறையீடு போகணும்னு சொல்லலாம், தண்டனை அதிகமா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அது தனிப்பட்ட பால் உள்ள விஷயம். ஆனால் ஜட்ஜ்மெண்டே நீங்க வந்து ஜட்ஜஸை தப்பு சொல்லக்கூடாது இல்ல. அவங்க சாட்சிகளையும் சம்பிரதாயங்களும் தீர ஆராய்ந்து அதனுடைய உண்மைத்தன்மை மூலமா தானே சார் அவங்க தீர்ப்பு. இது வந்து திகம்பர் வைஷ்ணவ் எதிர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு வழக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பின்வருமாறு தீர்ப்பளித்தது. இந்த நீதிமன்றத்தில் அதில் குழந்தை சாட்சியம் பயிற்சி பெற்றதாக கூறி நிராகரித்தது.
அந்த குழந்தைய அவனை ட்ரெயின் பண்ணியிருக்கான். நான் அந்த விட்னஸை நெக்லெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வழக்கு வந்து நிராகரிக்கப்பட்டது, முரண்பாடாக கண்டறிஞ்சது. போஸ்கோனுடைய இந்த சட்டத்தின் பிரகாரம் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு வந்து சாதகமாகவே தான் தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் இது கீழ்கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் இது மேல்முறையீட்டு மூலமாக இங்கே வந்த பிறகு அதையே பின்பற்றியும் வந்து நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த நீதிபதி வந்து உலகளாவிய லெவலில் போய் பார்த்து ஒவ்வொரு நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த தீர்ப்புக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காங்க சார். அதனால அதுதான் மயிலாடுன்னு சொல்றோம். கடவுள்னு வேற யாரும் சொல்றோம் அந்த உலகத்துல? அவங்களதான் கடவுளுங்கிறோம். அவங்க அந்த இவ்வளோ விஷயத்தையும் உலகளாவி சொல்லிதான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகலாம். பாதிக்கப்பட்டவங்க அக்யூஸ்ட் சைடு போக மாட்டாங்க, கவர்மெண்ட் சைடு போகும்ல. போகக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்பாங்களே, எதன் அடிப்படையில் நீங்க இப்படி எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்கிற கேள்வி எழுந்துரும். அதனாலதான் இவ்வளோ விஷயத்தையும் அவர் எலாபரேட்டடா சொல்றாரு. அந்த பாருங்க, குழந்தை சாட்சிகள் ஏற்றுக்கொள்வது எப்போதும் ஆபத்து உள்ளது. செல்வாக்கு கீழ் செல்வாக்கு கொடுத்த நபர்களால் பாதிப்பை ஏற்படுத்த அவளுக்கு பயிற்சி அளிக்கப்படலாம். இந்த வழக்கில் கருதப்பட்ட அவள் சாட்சியங்கள் நம்புவது மிகவும் பாதுகாப்பாக இருக்காது என்பது குறித்து பல சூழ்நிலையில் உள்ளது. அது எவ்வளோ விஷயத்த சொல்றாங்க பாருங்க. அது பல சைட்டேஷன்ஸ், கிட்டத்தட்ட இதுல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 80-90 சைட்டேஷன்ஸே இருக்குதுல்ல. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த வழக்கை ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதுல அக்யூஸ் இருக்கான் பாருங்க, அவனுக்கு வந்து ஆண்மைத்தன்மை கிடையாது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை வந்து அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க கோர்ட்ல. அதுக்கான மருத்துவ ஆதாரங்களும் இருக்கு. அவனுக்கு விரைப்புத்தன்மை கிடையாது அப்படின்றது தான் முக்கியமானது இந்த வழக்குல. இதெல்லாம் வந்து அவங்க மனைவியும் சொல்றாங்க. அதை வந்து நீதிமன்றத்திலையும் அது சாட்சியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை ப்ரூவ் பண்ண நிறுவனம் பண்றாங்க. டாக்டர் அதை கன்ஃபஸ் பண்றாங்க. அதாவது இரும்பு திரைன்னு சொல்லி ஒரு படத்துக்கு அழைச்சிட்டு போய் போனதா சொல்லி அங்க ஊரப்பாக்கத்துல வச்சு ஒரு வீட்டில் வச்சு அது லாட்ஜ் மாதிரி இருந்துச்சு, மண்டபம் மாதிரி இருந்துச்சு, அதில் ரூமுகள் வச்சு என்ன பாலியல் அபியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த இடத்துக்கு அந்த குழந்தைய மறுபடியும் போலீஸ் அழைச்சிட்டு போகவே இல்லை. அழைச்சிட்டு போயிருக்கணும்ல, அந்த இடத்த காமிக்கணும்ல, எந்த இடம் அது செய்யவே இல்லை. நிறைய மிஸ்டேக்ஸ் இதுல, அவ்வளோ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் அவங்க செய்யவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு உணமுகத்தி திருநட கூட அந்த ஸ்பாட்ல போயிட்டு நடிச்சு காட்ட சொல்லி எப்படி எடுத்த போனன்றத வந்து போலீஸ் வந்து விசாரணை செய்யும். ஆனா இந்த ஒரு வழக்குல செய்யாதது வந்து, அதாவது ஏவனின் கைகளில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பிறகு எந்த ஒரு விவேகமுள்ள நபரும் ஏவனை முன் வந்து துணிய மாட்டார்கள், கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது செக்ஷுவல் அபியூஸ் நடந்த பிறகு அவங்களோட நீங்க வந்து சகஜமா பழக மாட்டீங்க அப்படின்றத நீதிமன்றம் சொல்லுது. ஒரு வெறுப்புத்தன்மை வந்துடும். கொடுமை பண்ணிட்டான் இவன் அப்படிங்கிற வெறுப்புத்தன்மை சாதாரணமா இருக்கும் தானே. அதையும் இதுல கருத்தில் கொள்றாங்க, கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல கருத்துல கொள்றாங்க. அதாவது பணம் நகையெல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்க போனாங்கன்னு சொல்றாங்கல்ல. அதை PW1 வந்து PWT3 அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லவே இல்லை. PW1 இந்த போக்சோ பாப்பா அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லவே இல்லைங்கிறது நீதிமன்ற கருத்துல உள்ளது. அதாவது இவ்வளோ அஃபென்ஸும் நடந்த பிறகும் அந்த லேடியோட அம்மா அக்கா அண்ணன் சகஜமா பழகிருக்கு, ஒரு வெறுப்பு வரலங்கிறத நீதிமன்றம் கருத்தில் கொள்றாங்க. அந்த விஷயத்துல திட்டமிட்டே வந்து ஏதோ ஒரு பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே வந்து அளிக்கப்பட்ட புகார், அதன் மீது நடத்தப்பட்ட விசாரணை அப்படி சொல்ல முடியாது, நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. அந்த டாக்டரோட விசாரணை, அந்த கன்னித்திரை கிழிதல் போன்ற வந்து பேட்மிண்டன் இந்த மாதிரி விளையாட்டுகள் உட்பட செயல் விளைவாக கூட ஏற்படும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்படும். கன்னித்திரை கிழிந்திருந்தானே, அது பேட்மிண்டன் ஓட்டுறவங்க டாக்டரை கன்ஃபர்ஸ் பண்றாங்களே, ஒத்துக்கிறாங்களே. அது வந்து அப்புறம் சைக்கிளிங் ஓட்டுற பெண்களுக்கு ஆமா அந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. பாலியல் வன்கொடுமைகள் நடந்ததற்கான எந்த தடையும் இல்லை, மருத்துவர் அறிக்கை. சார், இப்போ வந்து அவருக்கு வந்து மலட்டுத்தன்மை, அவருக்கு வந்து விரைப்புத்தன்மை வந்து குறைந்தவர் அப்படின்றத எப்படி சார் அது மருத்துவர் வந்து சாட்சி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த அக்யூஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த மருத்துவ அறிக்கை இருக்குல்ல, நான் எதுக்காக ட்ரீட்மெண்ட் அதை சப்மிட் பண்ணுவாங்கல்ல, அவங்க சைடு விட்னஸ் போடுவாங்கல்ல, அந்த விட்னஸை கொண்டாந்து அதுல இது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த குழந்தை வந்து SMS எல்லாம் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. செல்போன் ரெக்கவரி பண்ணவே இல்லை. செல்போன் ரெக்கவரி பண்ணணும், அதை அதுல செய்யவே இல்லை. அது மாதிரி ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த பாப்பா சொல்லியிருக்கு. 7/8 நடந்த ஹோட்டலுக்கு PW1 அழைத்து சென்ற ஆதாரம் இந்த சாட்சி சட்டத்தில் இல்லை. அது அந்த குழந்தைக்கு தெளிவா தெரியல. அந்த ஹோட்டல் போல தோற்றமளிக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக PW உறுதியற்ற கூற்றை ஏற்க முடியாது.
ஹோட்டலுக்கு தான் அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லலை, ரூமுக்கு தான் அழைச்சிட்டு போனாங்க. ஹோட்டல் மாறி இருந்துச்சு. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறா இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது அப்படின்றத ஒரு சொல்லியிருக்கு. ஹோட்டல்னு சொன்னா வந்து நிறைய பேர் வருவாங்க, போவாங்க, சாப்பிடுவாங்க, இதெல்லாம் இருக்கும். மாதிரின்றது வந்துட்டு அது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சொல்லாதான் இருக்கு சார். அதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டுட்டா அவர் குற்றவாளி தான் அப்படின்னு வெளிக்கொணர்வது வந்து அரசு தரப்போட முழு வேலை இது. நீங்க அவ்வளவு லேசில நான் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல. புரியுது. அதெல்லாம் இதுல கவனத்துல கொண்டிருக்கிறாங்க. சந்தேகத்துக்கு அப்பால் நிறுவவும் அரசு தரப்பு கடமை உள்ளது. டவுட்டே இருக்கக்கூடாது உங்களுடைய நிரூபணத்துல. இதுல எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, டவுட்டாவே இருக்கு. DWT1 ஆக நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், ஆக பரிசோதித்த விந்தணு எண்ணிக்கை குறைந்து தொடர்ச்சியாக உடலுறவு கொள்ள இயலாது என கூறி விசாரணை செய்தார். A1க்கு அளித்த மருத்துவர் DWT3 மனைவியாக DWT சாட்சியத்தை புறக்கணிக்க முடியாது. தன் கணவருக்கு ஆண்மை குறைவாக மருத்துவ சிகிச்சை நடைபெற்று வருவதாகவும் அவர்களின் திருமணத்தின் பிறகு குழந்தை இல்லை சிகிச்சை IVF சிகிச்சை மூலம் நடைபெற்றது என்பதும் விசாரணையில் மறந்துவிட முடியாது. ஸோ ஒரு மனைவி ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க, ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்குங்கிறதே நம்ம புறந்தள்ள முடியாது அப்படின்னு எடுத்துட்டாங்க. அடுத்து A1 எடுத்த அலிபி மனுவை மறுத்து சம்பவம் நடந்த இடத்திற்கு இல்லாததை நிரூபிக்க முயன்றார். பாதுகாப்பு சாட்சி விரோதமாக மாறியதால் குற்றச்சாட்டப்பட்டவரின் பாதகமான அனுமானத்தை எடுக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ரூபம்னு ஒரு கேரக்டர் இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டோம், அவன் விசாரிக்கப்படவே இல்லை இந்த வழக்குல. பணம் அவனுக்கு அனுப்புனாங்களா என்னங்கிறது அடகு வச்சு அந்த பையனுக்கு பணம் அனுப்புவதாக சொல்லப்பட்ட விஷயம் அவனை விசாரணைக்கு கவனம் செலுத்தல, உட்படுத்தல, இன்னும் கொஞ்சம் கவனமா அவனை விசாரிச்சிருந்துருக்கணும் அப்படின்றதையும் இந்த வழக்கில் எடுக்கிறாங்க. போற போக்கு பார்த்தா முழுக்க ஜோடனையாவே இந்த வழக்கு அவசரமா எடுத்துருக்காங்க, பதியப்பட்டதா இருக்கு. அந்த மருத்துவருடைய அறிக்கையை வந்து உண்மைத்தன்மை தானே, அது உண்மைத்தன்மை கண்டறிஞ்சாச்சா? அவரு நிறைய டாக்டருங்க பணம் கொடுத்தா கூட வந்து சொல்றாங்க டாக்டர் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லவே கூடாது, தவறான மருத்துவ அறிக்கையெல்லாம் தவறான எல்லாமே அப்பீலுக்கு உள்ளதுங்க. நீங்க எதாவது செஞ்சுட்டு போயிட முடியாது. அதுக்கு டாக்டருக்கு அவசியம் என்ன இருக்கு? அவங்க கவர்மெண்ட் விட்னஸ் மகஜர், அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க அரசு தரப்பு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. 313 கொஸ்டின் கேட்பாங்க, CRPC 313. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் உங்க மேல வழக்கு சொல்லப்பட்டிருக்க, நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல இந்த மாதிரிலாம் உங்க மேல ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அது வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகளை சொல்லியிருக்கு. இந்த வழக்கில் அது கன்சிடர் பண்ணவே இல்லை. அது வந்து ராஜ்குமார் வர்சஸ் NCT ஆஃப் டெல்லி மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 313 விசாரணையின் முக்கியத்துவம் பின்னும் அவதானிப்பு செய்துள்ளது. அது ரொம்ப ஒரு முக்கியமானது, நீங்க அதை எளிதா வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றத அது ரொம்ப கோட் பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முக்கிய சூழ்நிலையும் குறிப்பாக தனித்துவமாக வைத்து விசாரணை நீதிமன்றம் கடமையாகும். ஒரு கேஸ் இப்படி இருக்கு, ஒரு கேஸ் அதே இருக்குன்னா நீங்க ஒரு வழிக்கு தனித்தனிமாக பார்க்கணும். ஆமா இவன் இப்படிதான் செஞ்சிருப்பான் அப்படின்னு மொத்தமா நீங்க பார்க்க கூடாது, பொத்தாம் பொதுவா நீங்க பார்க்க கூடாது, தனித்தனியா பார்க்கணும். ஒரு வாட்டி 313 கேட்கறது ஃபார்மாலிட்டின்னு நினைக்காதீங்க, அது வழக்கு விசாரணையோட ஒரு அங்கம். அது முறையா கேட்டு பதிவு செய்யணும். அதுல குற்றவாளிக்குள்ள நியாயமான சந்தர்ப்பங்கள் வழங்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இதை பத்தி அப்படின்றது இந்த வழக்குல சொல்றாங்க. 313 வந்து இந்த வழக்குல வந்து பெருசா எடுத்துக்காதது, குற்றம் சாட்டப்பட்டவர் முன்வைக்க தவறிய ஒரு கடுமையான செயலாகும்னு ஜட்ஜ்மெண்ட் வருது. இனிமேதான் நம்ம நீதிமன்றத்துடைய சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு வர்றோம், கன்க்ளூஷன். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இந்த விடுப்பதன் காரணமாக பாரபட்சம் ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வியை தீர்மானிக்கும் வேளையில் வாதத்தை எழுப்பதில் ஏற்பட்ட தாமதம் கருத்தில் கொள்ள வேண்டியது காரணியாகும். 1.5 வருஷம் எதுக்காண்டி லேட்டாக நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? FIR லேட்டுக்கான காரணம் வேணா சொல்லலாம். நீங்க 1.5 வருஷமா மிரட்டப்பட்டிருந்தால் அப்படி ஏதாவது இருந்தா நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம். அது 1.5 வருஷம் இல்லை, 10 வருஷம்னாலும் நான் ஏற்றுக்கலாம். ஆனாலும் நீங்க 1.5 வருஷமா உங்களுக்கு அஃபென்ஸ் தெரிஞ்சு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இல்லை சார், நீங்க போக முடியலன்னா கூட ஒரு 100க்கு ஃபோன் பண்ணணும், போலீஸுக்கு அழைக்கணும் அவசர உதவிக்கு, அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இவங்க செய்யாம இந்த 1.5 வருஷம் 1 ஆண்டுங்கிறது இந்த வழக்குல வந்து ரொம்ப கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கு. முதல் விஷயம், மேற்கூறிய அவதானிப்புகளை கருத்தில் கொண்டு 313 கீழ் விசாரணை நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் ஏற்று அளித்த பதில் ஆதாரத்தை மதிப்பதை புறக்கணிக்க முடியாது. கொஸ்டின் கேட்டாங்கல்ல, அப்ப ஏட்டு சொன்னார்ல போய் வழக்குன்னு, அதை வந்து நீங்க மறுத்து இருக்கிறீங்க, அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்றத ரொம்ப. ஆமா, அடுத்தது முடிவுரை கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. முரண்பாடுகளின் தொகுப்பான பீடபிள்யூவின் உறுதிப்படுத்தப்படாத சான்றுகள் மற்றும் அவரது வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திற்கும் எந்த வருத்தமும் இல்லாமல் A2 உடன் தொடர்ந்து இணைந்து பீடபிள்யூ நடந்ததை நம்பிக்கையை தூண்டுவதில்லை.
இவ்வளவு பெரிய துன்பம் உனக்கு நடந்துருச்சு, துன்பம் நடந்த பிறகு தொடர்ந்து நீங்க ஜேர்னி பண்ணிருக்கீங்க அவங்களுடைய, ஒரு குறைந்தபட்ச கோபமாவது ஒண்ணு இருக்கும்ல, அது இல்ல இல்ல. அப்ப அது மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடக்கல. நீதிமன்றத்துடைய கன்க்ளூஷன், PW1 தனது A2 உடன் சேர்ந்து A1 சந்த A1 கைகளால் பாலியல் வன்கொடுமை ஆளானதாக கூறியிருப்பது PW ஒரே சாட்சியத்தை நம்புவது மிகவும் ஆபத்தானது. PW1 ப்ராசிக்யூஷன் விட்னஸ் PW1 இந்த குழந்தையோட சாட்சியை மட்டுமே நம்பி தண்டனை கொடுக்கறது ரொம்ப ஆபத்தானதுன்னு நீதிமன்ற கருத்து. PW2 மற்றும் PW3 சாட்சியங்கள் நம்பகத்தன்மான ஆதாரமாக கருத முடியாது. ஏனெனில் PW2 விரும்புவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு எந்த நியாயமான விளக்கத்தையும் வழங்க தவறிவிட்டது. புகார் மற்றும் குற்றவாளி சாட்சியம் அளித்த ஒரு குறுக்கு விசாரணை வழக்கறிஞர் கலந்தாலோசிப்பினே புகார் அளிக்கப்பட்டதை ஒப்புக்கொண்டார். நீங்க கம்ப்ளைண்ட் லேட் ஆனது ஒரு காரணம் சொல்லியிருக்கணும். ஆக்சுவலா வழக்கறிஞர் டிஸ்கஸ் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அந்த காரணத்தையே இவங்க சொல்லியிருக்கணும்ல கோர்ட்ல. எதனால நீங்க லேட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு ரீசன் வேணும். எங்களுக்கு பயமா இருந்தது, இல்ல அச்சமா இருந்தது, எங்களை கொன்றுவாங்களோன்னு மிரட்டாங்க, எதை வேணுமோ இருக்கலாம். ஆனா அது எதுவுமே இதுல சொல்லலை. அப்போ உங்கள்கிட்ட அந்த பிரீத்திங் எதனால் எடுத்தீங்கிறதுக்கான விளக்கம் இல்லைங்கிறத நீதிமன்றம் சொல்லுது. A1 PW1க்கு அனுப்பப்பட்ட குறுஞ்செய்திகள், வீட்டில் காணாமல் போன மதிப்புமிக்க பொருட்கள் போன்றவை, குற்றவாளி சாட்சியம் அளிக்கப்பட்ட விதம் ஆகியவை குற்றம் மற்றும் புகாரின் தோற்றம் குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. நிகழ்ந்த தேதி, நிகழ்ந்த இடம், எதுக்கு அந்த ஆதாரம் இல்லை. PW1 அந்த இடத்துக்கு கூட அழைச்சிட்டு கூட போகல இவங்க. A1 மற்றும் A2 ஆகியோர் 10/7/2018 அன்று PW1 சம்பவ இடத்துக்கு அழைத்து சென்ற ஆதாரங்கள் அரசு தரப்பு சேகரிக்கல, அதையும் கருத்துல கொண்டிருக்காங்க. மருத்துவ சான்று வழக்குகள் தொடர உதவவில்லை, மெடிக்கல் ரிப்போர்ட்டு சப்போர்ட்டிவா இல்லை. நிகழ்ந்த தேதி மற்றும் ஆகியவற்றை நிறுவ அரசு தரப்பு பரிதாபமாக தவறிவிட்டது. மேலும் தேதிக்கு முன்னும் பின்னும் நிகழ்வுகள் தொடர்பாக PW1 சாட்சியத்தை கடுமையான முரண்பாடுகள் உள்ளது. கான்ட்ராடிக்ஷன் சொல்லுவாங்க, முன்னுக்கு முன் முரணா பேசுறது. அது பாதிக்கப்பட்ட ஒரு சான்றா நிற்காது. யார் அக்யூஸ்டோ அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கும். சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு சாதகமாக்கி, ஏன்னா ஒரு ஆளை அக்யூஸ் பண்ணணும்னா சந்தேகத்துக்கு இடமின்றி தான் அக்யூஸ் பண்ணணும். நீங்க நிறைய கான்ட்ராடிக்ஷன் வச்சுட்டு முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு ஒருத்தவங்களை நீங்க அக்யூஸ் பண்ணக்கூடாது. அதை ஒத்து போகாத ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ண முடியாது. அது மாதிரி தொடர்ந்து மிரட்டி நகை பணத்தை எல்லாம் வாங்கிட்டாங்கன்னு வழக்கில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எந்த தேதி எந்த நேரம்ங்கிறது வழக்கில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்றதையும் ஒரு கருத்தில் கொள்ளுது நீதிமன்றம். அது மாதிரி கம்ப்ளைண்ட் தேதியிலேருந்து நகையை மீட்டதுக்கான கால அவகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் சந்தேகத்துக்கு இடமா தான் இருக்கு, இந்த நகை விஷயமோ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 313 கொஸ்டினை கன்சிடர் பண்ணல அப்படின்றது, ஏன்னா இது எந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் இந்த மாதிரி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. 313 கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு அதை தெளிவாக அந்த நீதிமன்றத்தை விளக்கியிருக்காங்க. 313 ஒரு நியாயமா ஒரு எதிரிக்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு அவனுக்கு கடைசி கட்ட ஆறுதல், அவனோட கடைசி கட்ட சட்ட போராட்டத்தோட இறுதி வடிவம், அதை நீங்க கூட கன்சிடர் பண்ணியிருக்கணும் இந்த வழக்குலங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. குழந்தையோட நலனும் பாதிக்கப்படணும், குழந்தைக்கும் நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும், அதுபோல சட்டமும் தோற்கடிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு நீதிபதி சொல்றாரு. நீங்க குழந்தைக்கு நியாயம் வழங்கணுங்கிறதுக்காக சட்டத்தை குழி தோண்டி போச்சிட முடியாது. சட்டம்ங்கிறது மேலானது. குழந்தையோட நலனும் பாதுகாக்கப்படணும், அதே முறையில சட்டத்தையும் பாதுகாக்கணும். ரெண்டுத்தையுமே சரிசமமா அதான் ஒருத்துக்கும் ஒட்டும் யார் மட்டும் நீங்க அந்த அந்த நடுநிலை தவறாது பார்க்கணும். தராசுன்றது சரியா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மாதிரி குழந்தைகளோட சாட்சி உண்மையா சொல்லுதா பொய் சொல்லுதா, அதாவது யாராவது அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா, சொல்ல வைக்கிறாங்களா, தூண்டுறாங்களா, இல்ல ட்ரெயின் பண்றாங்களா, டிங்கரிங் பண்றாங்களா, ட்விட் பண்றாங்களா அந்த குழந்தைங்கிறத நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப அருமையான வார்த்தை. இது வழக்கு கொடுத்துட்டாலே பனிஷ்மெண்ட் ஆயிடுங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நீங்க குழந்தையோட சாட்சி நம்பிக்கைத்தன்மை ஏற்பட்டாலே நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் அதை யாரோ டிங்கரிங் பண்றாங்க, அந்த குழந்தைய ட்விட் பண்றாங்க, ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, தூண்டுறாங்க, அதில் பயமுறுத்துறாங்கன்னு சொன்னாலே சாட்சியத்தை நிராகரிங்கன்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட். நிராகரிக்கிறது மட்டும் இல்லை, எச்சரிக்கையோட நீங்க ஹேண்டில் பண்ணணும். குழந்தை மிக ஆபத்தான சாட்சின்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட், குழந்தையோட எவிடன்ஸ். ஏன்னா அதுவே குழந்தை கண்டிப்பா. அப்ப நீங்க இந்த அளவுக்கு நீங்க கவனமா இருக்கணும் அந்த விஷயத்துலங்கிறத இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தை PW1, PW2, PW3 எல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்களுக்குள்ள சொல்ற சாட்சியம் இருக்குல்ல, அது பயங்கர முரண்பாடா இருக்கு. இந்த குழந்தை சொல்றது ஒண்ணா இருக்கு, அவங்க வீட்டுல அம்மா சொல்றது ஒண்ணா இருக்கு, அவங்க அப்பா சொல்றது ஒண்ணா இருக்கு. இந்த முரண்பாடுகளே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு நீதிமன்ற கருத்தில் உள்ளது. ஏன்னா குழந்தை சொல்ற தேதியில நாங்க போயிருக்கேன்னா இல்ல, அங்க போய் கேட்டா அவங்க சொல்ற தேதியில இது நடந்திருக்கானா இல்ல, கம்ப்ளைண்ட் லேட்டான காரணம் சொல்றாங்கன்னா அதுவும் இல்ல,
குழந்தை அபியூஸ் நடந்த பிறகு அவங்களோட நெருக்கமாக பழகிருக்கு, குற்றவாளிகளோட நெருக்கமாக பழகிருக்கு. இது எல்லாமே நீதிமன்றம் முரண்பாடாக எடுத்துக்குது. கான்ட்ரடிக்ஷனை வந்து எதிரிக்கு சாதகமாக சொல்லுது. therefore இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் ஜட்ஜ்மெண்ட், இந்த மேல்முறையீடு அலோவ் செய்யப்படுகிறது, அவர்களை விடுதலை செய்யப்படுகிறது. அவர் மேற்கொண்டு போக்சோ சட்டத்தில் 2012 வழக்குகளை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்றம் கற்றறிந்த அமர்வு நீதிமன்றம் பாருங்க, கிழமை நீதிமன்றம் அவங்களுக்கும் லேர்னட் ஜட்ஜஸ், கற்றறிந்த நீதிமன்றம் கற்பித்த நீதிபதி தீர்ப்பு SC நம்பர் 0820 தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது. மேல்முறையீட்டாளர்கள் செலுத்திய அபராத தொகை ஏதேனும் இருந்தால் அதை அவர்களுக்கே திருப்பி தரலாம். வேறு எந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் வருகையில் தேவையில்லை என்றால் மேல்முறையீட்டாளர்கள் சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கப்படலாம். அமர்வு இது யார் யாருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த அவங்க வந்து சுதந்திரமாக இருக்க கடமைப்பட்டவர்கள், இருக்கப்பட்டவர்கள், வாழ தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இது காப்பீஸ் ஆஸ் யூசுவல் போக்சோ அமர்வு நீதிமன்றத்துக்கும் காவல் ஆய்வாளர் W25 மகளிர் காவல் நிலையம் டிநகர், அரசு வழக்கறிஞர் நீதிமன்றம், மத்திய சிறை கண்காணிப்பாளர் புழல் அப்படிங்கிற தீர்ப்பை ஒரு மகத்தான தீர்ப்பை வந்து ஒரு திருக்குறள் ஆரம்பித்து அந்த தீர்ப்பானது முடியுது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலையும் வந்து குற்றவாளிகள் கூட வந்து தப்பித்து விடலாம், ஆனால் நிரபராதிகள் வந்து தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த நீதி தீர்ப்பு நிறைய ஆண்டுகள் கேட்ட இந்த வார்த்தை, குற்றவாளிகள் தப்பிக்கலாம், நிரபராதிகள் தண்டிக்கப்பட, நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டால் சட்டம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விடும். அது அவங்க சொல்றாங்கல்ல, சட்டம் தோற்கடிக்கப்பட்டு விடக்கூடாது. அதோட அர்த்தம் என்ன? நான் ஒரு நியாயமே, நானே நிரபராதி, நான் பனிஷ்மெண்ட் ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப இந்த சட்டம் எனக்கு எதிராக செயல்பட்டது ஆயிடும்ல. குற்றவாளி தப்பிச்சுட்டான்னா அது வந்து வாத திறமையால, அது 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 சாட்சியங்கள் எவிடன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் எப்படி தப்பிச்சிடறான். ஆனால் நான் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுல்ல, நான் ஃப்ரீடமா வாழணுமே, எந்த குற்றமும் செய்யாம சிறைக்கு போக கூடாது. ஸோ அதுதான் இதுல நீதிபதியர்கள், மாண்புமிகு நீதியரசர்கள் மரியாதைக்குரிய MS ரமேஷ் அண்ட் ஐயா ஜஸ்டிஸ் N செந்தில்குமார் ஐயா அவங்க கருத்தில் கொண்ட விஷயம் இதுதான். இது மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கலாம், நமக்கு கையில கிடைச்ச ஜட்ஜ்மெண்ட்ஸ். இனியும் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸை பத்தி பேசுவோம். ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் ஜட்ஜ்மெண்ட் பேசுறது. அதை நம்ம பேச பேசதான் இதை நம்ம எப்படின்னு செழுமைப்படுத்த முடியும். இல்லது முழுமையா உள்வாங்கினதுக்கு பிறகுதான், ஏன்னா ஒரு நீதிபதி அளித்த தீர்ப்பு அதை வந்து நம்ம வந்து விவாத பொருளா கொண்டு வரும்போது அதை நம்ம வந்து உள்கொண்டு தான் நம்ம இதை பேச. டைரக்டா இங்கிலீஷ்ல பேசுறது அப்படியே பார்த்து படிச்சிடலாம் நிறைய. இது தமிழாக்கம், ஆனா தமிழாக்கம் பண்ணி படிக்கக்குள்ள அது டிரான்ஸ்லேஷன்ல எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருந்துடக்கூடாதுன்னு நான் தான் சொல்றேன். 15 நாட்கள் இது ஒதுக்கி, நேரம் ஒதுக்கி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து அதை வடிவமா கொடுத்தேன். ஏன்னா பொதுவா எனக்கு இப்போ ரொம்ப கடைசி எனக்கு ரொம்ப பெரிய ஆசை, நீதிமன்றத்தோட மாண்பு வந்து நான் வெளில சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சட்டம் மேலானதுன்னு தான் வண்டியிலே எழுதியிருக்கேன். எல்லா மிஸ்டேக்கும் அல்லது, ஏன்னா அதை மீறி எதுவுமே இல்லை. தவறா சட்டம் பாஞ்சிட்டு வச்சு ஒருத்தவங்க மேல அவன் லைஃபே போயிடும். ஒரு காலத்துலலாம் புடா தடாலாம் சட்டம் இருந்துச்சு தெரியுமா? வீட்டு வாடகை கொடுத்தவெல்லாம் 20 வருஷம் ஜெயில் எடுத்திருக்கான் தெரியுமா? அவனுக்கு தெரியாது ஆக்சுவலா யாருன்னு. ரெண்ட் கொடுத்தவெல்லாம் 20 வருஷம் ஜெயில் எடுத்திருக்கான். பேட்டரி கட்டை வாங்கி கொடுத்தவெல்லாம் 27 வருஷம் ஜெயில் இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றோம்? சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சட்டத்தை வந்து பிரிச்சு படிச்சேன், ஜட்ஜ்மெண்ட் பிரிச்சு படிச்சு காமிச்சேன். எவ்வளோ ஒரு ரிஸ்க்லியான ஃபேக்ட். ஆனா அதை ஒரு நீதியரசர் எவ்வளோ எலாபரேட்டடா ஃபாரின்ல உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி, அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லி, அதுல வந்து சிறுமியின் அம்மா வந்ததன் பேரிலே அவருடன் சென்று அவருக்காக அடகு வைத்து கொடுத்தேன், அதுவும் இருக்கு. அவங்க அம்மாவும் சேர்ந்தா இவங்களோட போய் அடகு வைக்க போயிருக்காங்க. அப்ப எப்படி இவங்களை இவங்க தான் நகையை அடகு வச்சுட்டாங்கன்னு அக்யூஸ் பண்ண முடியும்? அடகு சொல்றேன். ஆமா. ஸோ இந்த வழக்குகள் வந்து இது எந்த அளவுக்கு நம்ம எலாபரேட்டடா சொன்னோங்கிறது இல்லை, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கோம். திருப்பி கூட இன்னும் 2 முறை நம்ம பேசலாம். இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன அலசி ஆராய்ஞ்சா எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத முதல்ல நான் பார்த்த ஒரு நீதிமன்ற தீர்ப்புல இந்த ஒரு திருவள்ளுவனுடைய வாசகத்தை வந்து மேல் நோக்கி முன்னிறுத்தி அதன் பிறகு தீர்ப்புகள் வழங்கப்பட்டதை நான் ஒரு அதிசய பொருளாவே நானுமே பெருமையும் கொள்றேன். ஏன்னா தமிழ் புலவன் இதுல சாதாரண எங்கெங்கே நீங்க சொல்லு சங்க இலக்கியத்தில் உள்ள இலக்கியத்தெல்லாம் அதுல மேற்கோள் காட்டியிருக்காங்க. சங்க தமிழ் இலக்கிய பெண்களை எல்லாம் உதாரணம் சொல்லியிருக்காங்க. குறுந்தொகை, புறநானூறு, மணிமேகலை, சிலப்பதிகாரம் வெளிப்படுத்தி உள்ளது காவியங்கள்.
சமூகத்தில் அறிவுத்திறன் மற்றும் ஆதிக்கத்தை ஒப்புக்கொண்டனர். பெண்கள் முழு சமுதாயத்தையும் வழி நடத்தினார் என்பதையும், ஆண்களுக்கு பாலின பூசல் இல்லை என்பதையும், அவர் முழு சமுதாயத்தையும் வழி நடத்துகிறார் என்பதை தன்னை ஆதிக்கம் செலுத்தும் நபராக கருதப்படவில்லை. எவ்வளோ சங்க இலக்கியத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து அந்த காலத்திலே உயர்வானவர்கள், மதிக்கப்படுவர்கள், போற்றப்படுகின்றவர்கள், ஆளுமையாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அந்த திருக்குறள் மட்டும் தமிழ்லே இருக்கு. அதுதான் இந்த நீதிபதி தீர்ப்புடைய சிறப்பாக பார்க்கிறேன். தொடர்ந்து பிறகு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல பேசுவோம். நன்றி. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வழக்கறிஞர்களாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு பாட புத்தகமாக நாம் வந்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இந்த தீர்ப்பை வந்து அலசி ஆராய்ந்தோம்னாலே பல்வேறு விதமான புரிதல்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் நாம் இந்த தீர்ப்பு மூலயமா நாம் பார்க்குறோம். மீண்டும் ஒரு ஒரு விவாத பொருளாக தீர்ப்புகளை நாம் அலசி ஆராய்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்க.